மயிலாடுதுறை அருகே தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி பல்வேறு கைவினைப் பொருட்களை உருவாக்கி விற்பனை செய்து சிறிய அளவில் லாபம் ஈட்டி அசைத்து வரும் சகோதரிகள் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக இப்பொருட்கள் அமையும் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அரசு ஊக்குவித்தால் இலவசமாக இப்பயிற்சியினை கற்றுத்தர தயார். நம்முடன் பிறந்த சகோதரி என்பவள் எப்போதும் இயற்கை நமக்கு அளித்த சிறந்த சிநேகிதி என பழமொழியில் கூறுவார்கள். அதுபோன்று நீ வேறு நான் வேறு இல்லை, நாம் இருவரும் ஒன்றிணைந்தால் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சகோதரிகள் ஒன்றிணைந்து அசத்தி வருகின்றனர். அக்காவிற்கு சிறந்த சிநேகிதியாக இருப்பவர் யார்? இருவரும் இணைந்து செய்து வரும் அற்புதங்கள் என்ன என்பது பற்றி இச்செய்தி தொகுப்பில் காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கிராமத்தில் வசித்து வருபவர் ராமமூர்த்தி மற்றும் அருள்மங்கை தம்பதியினர். இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் அக்ஷயா முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரின் 3வது தங்கை யுவஸ்ரீ அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இருவரும் கொரோனா காலகட்டத்தில் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக புதிதாக கைவினைப் பொருட்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தேங்காய் சிரட்டைகளை சேகரித்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டனர். நாளடைவில் முட்டை ஓடுகள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களில் விழிப்புணர்வு ஓவியம் வரைந்தனர். பின்னர் மேசையில் அலங்காரத்திற்கு வைக்கக்கூடிய பொருள், தண்ணீர் அருந்துவதற்கான கப் உள்ளிட்டவற்றை தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி தயாரித்துள்ளனர். தொடர்ந்து சிறிய ரக பிளேடை மட்டுமே பிரதானமாக பயன்படுத்தி தேங்காய் சிரட்டையில் பல்வேறு பொருட்கள் செய்ய துவங்கியுள்ளனர். அக்காவிற்கு உதவியாக தங்கை யுவஸ்ரீ தேங்காய் சிரட்டையில் மீதமானவற்றை ஒன்றாக சேகரித்து அதனை எரித்து அத்துகள்கள் மூலம் தேங்காய் சிரட்டையில் செய்யும் கைவினை பொருட்களுக்கு வர்ணம் பூசி தயார் செய்துள்ளார். மேலும் முழுக்க கெமிக்கல் பயன்படுத்திய வர்ணத்தை பூசி இக்காலகட்டத்தில் ஓவியம் வரைந்து வருபவர்கள் மத்தியில் தேங்காய் சிரட்டையை எரித்து அதில் வரும் கரித்துகள்களை பயன்படுத்தி தத்ரூபமாக தங்கை ஓவியங்களை வரைந்து அசத்தி வருகிறார். இவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் பலரும் இவர்களின் கைவினைப் பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வமுடன் முன் வந்தனர். இருவரும் படித்துக்கொண்டு கிடைக்கும் நேரங்களில் தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி தேநீர் கோப்பை, அழகு சாதன பொருள், தண்ணீர் கப் மற்றும் கிண்ணம் உள்ளிட்டவற்றை தயாரித்து வருகின்றனர். அதனை பலருக்கும் விற்பனை செய்து குறிப்பிட்ட அளவிலான லாபத்தையும் படிக்கும் வயதிலேயே ஈட்டி வருவது கூடுதல் சிறப்பாகும். அந்த தொகையை இருவரும் வீட்டை பார்க்காமல் தங்களது கல்வி செலவுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக இதுபோன்ற வித்தியாசமான கைவினைப் பொருட்களை செய்து சந்தைகளில் அறிமுகப்படுத்தி விற்பனை செய்யலாம் எனவும், மேலும் கல்லூரி படிப்பை நிறைவு செய்த பிறகு சுயதொழில் தொடங்குவதற்கு அரசு உதவினால் ஏதுவாக இருக்கும் என அக்ஷயா கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் முறையை அனைவருக்கும் இலவசமாக கற்றுத்தருவேன் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.